வெல்கம் டு ஜெஃபினா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி சட்னி. இது ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து இதோ இந்த அளவில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை விட சின்னதாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். நல்ல பழுத்த தக்காளியில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக எடுத்திங்கன்னா 4 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதோ இந்த அளவு கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி எடுங்க. நம்ம வேக வைக்கும்போது டக்குன்னு வெந்துடும். நான் இன்றைக்கி தோலோடு தான் எடுத்திருக்கேன். தக்காளி சட்னிக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வத்தல் மிளகு. நான் இன்றைக்கி 4 வத்தல் மிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதுவே கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கூட 1 அல்லது 2 சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு சீரகம், 3 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, உளுந்துன்னு சொல்லுவாங்கள்ல அதான். அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு, 1 வத்தல் மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் வத்தல் மிளகாவை தனியாக சேர்த்து அதை கொஞ்சம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுருவோம். கருகிடாமல் பார்த்துக்கங்க. கொஞ்சமாக வதக்கிட்டு எடுத்துடலாம். சீரகத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கிளறி விடுங்க. இதோட உளுத்தம்பருப்பையும் சேர்த்து இது ரெண்டையுமே கொஞ்சம் நல்லாவே வதக்கி எடுத்துடலாம். உளுத்தம்பருப்போட நிறம் மாறி வரணும், ஆனால் கருகிடக்கூடாது. உளுத்தம்பருப்பு வதங்கிடுச்சு. இதோட நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. வெங்காயம் பொன்னிறமாக வேண்டாம். இதோட பிங்க் கலர் மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலராக வரும். அந்த அளவு வதக்குனா போதும். இதை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும். இந்த அளவு கலர் மாதிரி வந்தாலே போதும். தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சம் 2-3 முறை கிளறி விடலாம். தக்காளி இந்த சட்னிக்கு தோலோடு தான் சேர்த்துக்கணும். அப்போந்தான் சட்னிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இந்த சட்னிக்கு தக்காளி கொஞ்சம் நல்லாவே வேகணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கங்க. உப்பு பத்தலைன்னா சட்னி அரைச்ச அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடலாம். அப்பப்போ திறந்து கிளறி விட்டுட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. தக்காளியோட தோல் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுங்க. இதை இந்த அளவு போதும். இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதோடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வத்தல் மிளகையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுக்கலாம். தண்ணி ஒரு 1/4 கப் அளவு சேர்த்தா போதும். தக்காளி சட்னி கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இதை கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. தக்காளி சட்னி கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போ கடுகு தாளித்து சேர்த்துடலாம். கடாயில் எண்ணெய் வீத்துட்டு கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் வத்தல் மிளகாய், கருவேப்பிலை 2ஐயும் சேர்த்து தாளித்து சட்னியோடு சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெஃபினா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.